இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு தண்ணியில எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறா. தான் மேல இருக்கிற பாசத்துல தான் தரான்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினுமே வாங்கி குடிச்சிடுறாங்க. பட் அது சம்திங் ஏதோ ஸ்லோ பாய்சனா இருக்கும் போல. ஸோ குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிடுது. வலி தாங்க முடியாத அவங்க டாக்டரை கூப்பிட சொல்லி கெஞ்சவும் தென் டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்க வயிற்றுல 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சி செக்ஷன் தான் பண்ணியாகணும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த காசை வாங்கிட்டு இங்கே இருந்து கம்முன்னு கிளம்புங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும் டாக்டருமே பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அந்த பொண்ணு கொடுத்த பாய்சனால தான் இப்போ தனக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் இதுக்கப்புறம் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு அவங்களே பிரசவம் பார்த்துக்கிட்டு 3 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ வராருங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்மளையும் குழந்தைங்களையும் கொல்ல நினைச்சாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருந்தா நம்ம குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தாகிரும்னு சொல்லி ஹீரோயின் 3 குழந்தைங்களையும் தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாங்க. பட் அவங்களால முடியலங்கிறதுனால ஹீரோயின் 2 குழந்தைங்களை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. தென் நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அங்கே பெட்ல ஒரே ஒரு குழந்தை இருக்கவும் இந்த ஒரு குழந்தை தான் நமக்கும் அந்த அசிங்கமான பொண்ணுக்கும், அதாவது நம்ம ஹீரோயினை தான் அசிங்கமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ இந்த குழந்தை தான் எனக்கும் அவளுக்கும் பிறந்தது போல, படுபாவி கல் நெஞ்சுக்காரி, குழந்தைய பெத்து போட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லி ஹீரோவே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக். ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அவ பேரு மினி. ஸோ மினி நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக சரக்குல எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பா. அது தெரியாம குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கார் ஓட்டும் போது பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். பட் பெருசா அடி காயம் எதுவும் பட்டிருக்காது. ஆனா அந்த மருந்தோட எஃபெக்ட் பயங்கரமா இருந்ததுனால நம்ம ஹீரோ ஒரு இடத்துல முனவிட்டு இருக்கும் போதுதான் வேற ஒரு மிஷனுக்காக முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு அக்லியான பொண்ணு மாதிரி மாஸ்க் போட்டிருந்த நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காருன்னு நினைச்சு அவருக்கு உதவி பண்றதுக்காக பக்கத்துல போறச்ச அவர் உடம்புக்குள்ள அந்த மருந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணவும் 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸ் நடந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோயினுமே பிரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. பட் ஹீரோக்கு முன்ன எப்போதுமே நம்ம ஹீரோயின் மாஸ்க் போட்டிருந்ததுனால தான் இப்போ நம்ம ஹீரோ அவங்கள ரொம்பவே அசிங்கமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப அழகான பொண்ணு தான். அடுத்த சீன் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டாக்டரான நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்காக அவங்க ஊர்ல இருந்து இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல அந்த ஊருக்கு தன்னோட 2 குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வராங்க. அங்க நம்ம ஹீரோ மினி கூட ஜோடியா நிக்கிறத நோட் பண்ணி எங்க அவரு தன்னோட பையனை பார்த்துட்டா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரோங்கிற பயத்துல ஹீரோயின் அவனுக்கு மாஸ்க் போட்டு விட்டுட்டு இருக்கும் போது குட்டி பாப்பா தான் கையில வச்சிருக்க பாலை தெரியாம கீழே போடுறவும் அது உருண்டு நம்ம ஹீரோ காலடிக்கு போயிடுது. அதை எடுக்கிறதுக்காக பாப்பா ஓடுறா. ஏய் யார் நீ, எதுக்காக எங்க பக்கத்துல வரன்னு கேட்டு மினி பிடிச்சி தள்ளி விடவும் பாப்பா கத்திடுறா. ஹீரோயின் செம்ம கடுப்பாகி கோவப்பட்டு எழுந்திரிச்சு வரத பார்த்துட்டு அப்ப நீ இன்னும் சாகலையா, ஐயோ இவங்க 2 பேரும் ஹீரோவோட குழந்தைங்களா, இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன்னு சொல்லி குட்டைய குழப்பி விடுறதுக்காக குட்டி பாப்பா காலில் பிடிச்சி கிள்ளவும் அவ அழுவ ஆரம்பிச்சிடுறா. கோவப்படுற ஹீரோயின் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. பாத்தீங்களா டார்லிங், அவங்க குழந்தை பண்ண தப்புக்கு என்ன இவங்க தண்டிக்கிறாங்கன்னு சொல்லி மினி சீன் போடவும் உங்களுக்கு மேனஸ் இல்ல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது தெரியாதான்னு ஹீரோ கேட்க இப்படி நடந்தது என்னங்கிறதே தெரியாம பேசுறியே, உனக்கு அறிவில்லையான்னு கேட்டு ஹீரோயின் கத்தவும் உன்னாலதான் இந்த எல்லா பிரச்சனையும்னு சொல்லி மினி திரும்ப குட்டி பாப்பாவை அடிக்க கை ஓங்கவும் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் தாங்கிக்க முடியாத குட்டி பையன் ஓடி வந்து நீங்க எங்க அம்மாவுக்கு சொந்தமான ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பிரேஸ்லெட்டை திருடிட்டீங்கன்னு சொல்லி நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பா என்ன ஒரு சாட்சியா எடுத்துக்கிட்டு உங்களை ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு மிரட்டுறான். ஐயோ இதுங்கெல்லாம் பயங்கர விஷமா இருக்குன்னு சொல்லி மிரண்டு போயிடுற மினி தன்னோட பிரேஸ்லெட்டை பிச்சு தூக்கி போட்டுட்டு வாங்க டார்லிங் இங்க இருந்து நம்ம போயிடலான்னு சொல்லவும் நான் எதுக்காகவும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், பட் அதே நேரம் இந்த தேவையில்லாத பிரச்சனையில இன்வால்வ் ஆக விரும்பலன்னு சொல்லி குட்டி பாப்பாவோட பால் எடுத்து திரும்ப அவகிட்டயே கொடுத்துட்டு ரொம்ப கியூட்டா சிரிச்சுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. சரிங்கம்மா இப்ப நம்ம என்ன காரணத்துக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோன்னு குட்டி பையன் கேட்க அது என்னங்கிறத போக போக நீயே புரிஞ்சுக்குவேன்னு ஹீரோயின் சொல்லவும் அதெல்லாம் செகண்டரி தான், பட் இப்ப நம்ம மீட் பண்ண அங்கிள் அப்படியே நம்மள மாதிரியே இருந்தாரு, ஒருவேளை அவர் தான் நம்மளோட அப்பாவா இருப்பாரோ, இது அம்மா கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லி மழுப்பிடுவாங்க, ஸோ நாமளே இதை டைரக்டா கண்டுபிடிச்சிடலான்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுவே நம்ம ஹீரோயின் என் பொண்ணுக்கு இருக்க இந்த ரேரான டிசீஸை குணப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் இங்கே இருக்க யூனிவர்சிட்டியில தான் அந்த டிசீஸுக்கான மருந்தை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மருந்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு கொடுத்து அவளை நான் காப்பாத்திடுவேன், அதுக்கப்புறம் அவளுமே மற்ற குழந்தைங்க மாதிரி சந்தோஷமா வாழ முடியும்னு ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவரோட மேனேஜர் கால் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காங்களாம், அந்த டாக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது உங்கள் கிராண்ட்மா தான், பாட்டி தான்னு சொல்லவும் அப்போனா அந்த டாக்டருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கரெக்டாக பண்ணி கொடுங்க, எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஹீரோ சொல்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற மினி அப்படி எந்த டாக்டரை பாட்டியே ரெக்கமெண்ட் பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் தான்.
பட் நம்ம ஹீரோயின் தான் அந்த டாக்டருங்கிறதே தெரியாம இந்த மினி என்ன புதுசா நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறையவே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வந்தா எதையாவது திருடிட்டு போயிடுவாங்க, ஸோ எதுக்கும் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லவும், சாரி எனக்கு திருட தெரியாது, வேணும்னா எப்படி அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட் ஆட்டைய போடுறதுங்கிறத நீ எனக்கு கத்துக்கொடு, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நக்கலா ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு கெக்கபக்கேன்னு சிரிச்சிடுறா. மினிக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. அப்ப அங்க வர நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அது மட்டும் இல்லாம அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இதெல்லாம் எனக்கு என்னமோ கோயின்சிடென்ட் மாதிரி தெரியலன்னு சொல்லி ஹீரோயின் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகுறாரு. ஆனா இந்த மினி எதையும் ஒத்துக்க முடியாம கண்ணாபின்னான்னு கத்துறதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் ஹீரோவோட பாட்டி அப்பாயிண்ட் பண்ண புது டாக்டர் நம்ம ஹீரோயினுங்கிற உண்மை தெரிய வந்ததும், இவங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்பவே திறமையான டாக்டரா, அதனால தான் என்னோட பாட்டியே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ தேவையில்லாமல் நீ இவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள அனுப்பிடுறான். என்ன பார்த்து அடுத்த செகண்டே ஹீரோ கட்சி மாறிட்டான். ஒரு வேளை உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம க்ளீன் போல்ட் ஆகிடுவோம், இதுக்கப்புறம் ஹீரோயினை நெருங்க விடக்கூடாது, எப்படியாவது 2 பேரையும் பிரிச்சாகணும்னு மினி பிளான் போட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினை பார்க்கும்போதெல்லாம் ஹீரோக்கு உள்ளுக்குள்ள சம்திங் ஏதோ ஃபீல் ஆகவும், இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா என் கூட காஃபி சாப்பிட வர முடியுமான்னு கேட்க, இப்படி நீங்க என்கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கத மினி பார்த்தா ரொம்பவே ஜெலஸ் ஆகிடுவான்னு ஹீரோயின் சொல்லவும், இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ, ஸோ நான் இன்வைட் பண்ணா நீங்க வந்துதான் ஆகணும்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லவும், அப்போ சிஇஓவான நீங்க எது சொன்னாலும் உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தாகணுமான்னு ஹீரோயின் செடியூஸ் பண்ற மாதிரி கேட்குறா. டக்குன்னு நம்மாலு ரொம்ப க்ளோஸா பிடிச்சி இழுத்து, நான் ஒன்றும் அவ்வளோ கீழ்த்தனமான மோசமானவன் இல்லைன்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் கழுத்தில் இருக்கிற ஒரு மச்சத்தை நோட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக 6 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஹீரோ தான் ஒரு அக்லியான பொண்ணு கூட 1 night ஸ்டாண்டில் இருந்து தான் நினச்சிட்டு இருக்காருல்ல, அந்த பொண்ணுக்குமே இப்படி ஒரு மச்சம் இருந்த விஷயம் ஞாபகம் வருது. பட் அது நம்ம ஹீரோயின்னு தெரியாதுல, ஸோ இப்போ பார்க்கும்போது ஒருவேளை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா இருக்குமோன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. ஆனா இது தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், இப்பதான் நீ ரொம்ப கீழ்த்தனமானவன் இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்றேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நம்ம ஹீரோயினை சமாளிச்சு தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. சாரி, உங்ககிட்ட அப்படி தப்பா நடந்துக்கணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, இதுக்கெல்லாம் சூழ்நிலை தான் காரணம்னு ஹீரோ சொல்ல, சூழ்நிலைங்கிறது நாம நமக்காக அமைச்சுக்கிறது தான், ஸோ நீங்க அதை ஒரு ரீசனா வச்சு இதுல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்லும்போது, உள்ள இருந்து யாரோ வேகமா பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்டு கேட்கவும் ரொம்ப பயந்துடுறாங்க. அப்ப உள்ள இருந்து ஓடி வர மெய்டம்மா, மறுபடியும் உங்க பையன் கோவப்பட்டு என்னை அடிச்சுட்டான், எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லவும், சரி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடும்போது, ஹீரோ பையனோட ரூம்குள்ள இருந்து வெளியில வர டாக்டர், நானும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்துட்டேன், பட் என்னால முடியல, உங்க பையன் வர வர ரொம்பவே அக்ரெசிவா பிஹேவ் பண்றான்னு சொல்லும்போது, நான் வேணும்னா என்ன ஆச்சுங்கிறத பார்க்கவான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோவுமே பெர்மிஷன் தந்துடுறாரு. குழந்தையோட இந்த ஆக்ரோஷமான பிஹேவியரை பார்த்து இவனுக்கு என்ன ஆச்சு என்ன பண்ணுதுன்னு ஹீரோயின் கேட்க, கடந்த 3 வருஷமா என் பையன் இப்படிதான் ரொம்பவே கோவப்படுறான், எதுவா இருந்தாலும் கையில கிடைக்கிற பொருளை தூக்கி எல்லாரையும் அடிச்சிடுறான், ஒரு காட்டு மிராண்டித்தனமா இருக்கான்னு சொல்லவும், ஹீரோயின் எப்படி அவனை மாத்தலான்னு யோசிக்கும் போது அவனை கட்டுப்படுத்துறதுக்காக தூங்க வைக்கிறதுக்காக டாக்டர் மயக்க ஊசி போட போறாரு. ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி அனஸ்தீஷியா கொடுக்கறது ரொம்ப தப்பு, இதனால அவங்க உயிருக்கே பாதிப்பு ஏற்படலாம், இறந்து போக கூட சான்சஸ் இருக்கு, ஸோ நானே இதுக்கப்புறம் இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, என் பையன் நல்லபடியா குணமாகி மற்ற எல்லா குழந்தைங்க மாதிரியும் ரிலாக்ஸா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்னு ஹீரோ பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. தென் தூக்க கலக்கத்துல நம்ம ஹீரோயினை பாக்குற ஹீரோவோட பையன் கேரி தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம், அம்மா அம்மா என்னை விட்டுட்டு எங்க போனீங்க, இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் எப்படியோ அவனை சமாளிச்சு கார்ல ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பக்கத்துல நிக்கிற கார்ல நம்ம ஹீரோயினோட பையனை பாத்துடுறாங்க. என்ன அப்படியே என்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான், ஒருவேளை என்னோட தம்பியா இருப்பானோன்னு சொல்லி யோசிக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினோட பையன் இவனுக்கு ஜிம்மின்னு பேர் வச்சிருவோம். ஸோ ஜிம்மியுமே பார்த்துட்டு, நேத்து பார்த்த அங்கிள் என்னன்னா என்ன மாதிரியே இருந்தாரு, ஸோ நம்ம அப்பாவா இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டேன், இப்போ இந்த பையன் என்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான், மேபி என்னோட ட்வின் பிரதரா, நோ ஏற்கனவே ஒரு பாப்பா இருக்கால, ஸோ 3 குழந்தைங்களா பிறந்திருப்போமோன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவங்க எட்டி பார்த்தா நம்ம கேரி உட்கார்ந்துருக்கான். பரவாயில்ல, நாம முயற்சி பண்ணலைனாலும் இந்த விதியே நம்ம எல்லா குழந்தைங்களையும் ஒன்னா சேர்க்க போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து நம்ம கேரி தூக்க கலக்கத்துல பார்த்த தன்னோட அம்மா, கார்க்குள்ள பார்த்த தன்னோட பிரதர்னு சொல்லி எல்லாரையும் பத்தி பயங்கரமா யோசிக்கும் போது, ஒரு பையன் தன்னோட டாயை வேணுக்குனே தூக்கி போட்டுட்டு கேரியை எடுத்து தர சொல்லவும், என்னால முடியாது, நீ தானே தூக்கி போட்ட, அப்ப நீயே வந்து எடுத்துக்கோன்னு கேரி சொல்ல, நீ இப்படி ரொம்பவே அடமெண்டா இருக்கிறதுனால தான் உன்னோட அம்மா உன்னை பிடிக்காம சின்ன வயசுலயே தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மா இல்லாத பையன்னு சொல்லி ரொம்ப நக்கலா பேசவும், செம்ம கடுப்பாகிடுற கேரி அவனை போட்டு அடிச்சிடுறான். அப்புறம் என்ன, ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு விடுறாங்க.
நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க்கு போயிருக்கிறதுனால அவருக்கு பதிலா மினி வரா. பட் இந்த டீச்சர் மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த மாதிரி உங்க வீட்டு பையன் இந்த ஸ்டூடெண்ட்டை அடிச்சிட்டான்னு கொளுத்தி போடவும் மினிக்கு தான் கேரியை சுத்தமா பிடிக்காதுல. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா அவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் எந்த தப்பும் பண்ணாத நான் எதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணாங்கிறத விசாரிங்கன்னு கேரி சொல்ல, ஆனா சுத்தி இருக்கிறவங்களாம் விடுறதா இல்ல, அவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம கேரியுமே ரொம்ப மெதுவா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லவும், இதெல்லாம் எனக்கு பத்தாது, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் பாக்குற மாதிரி நீ எனக்கு முன்ன முட்டி போட்டு என்கிட்ட சத்தமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவும், போடா தடியா நீ ஒரு லூசு, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டீச்சர் ஒரு பெரிய லூசுன்னு கேரி திட்டிடுறான். இப்படிதான் நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம எதிர்த்து பேசுவியான்னு டீச்சர் கேட்க, சாரி டீச்சர், அவன் அம்மா இல்லாத பையன், அப்படிதான் கொஞ்சம் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவான், நான் இவனை பாத்துக்குவேன்னு சொல்லி, நீ இப்படி அடங்கா பிடாரியா இருக்கிறதுனால தான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனாங்கன்னு மினி சொல்ல, அவ்வளோதான் கேரி செம்ம கடுப்பாகி கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயின், எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாம ரெண்டு தரப்புலையுமே விசாரிக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்களுக்கு தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும். ஆமா ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு டீச்சர் கேட்க, நான் தான் கேரியோட அம்மான்னு ஹீரோயின் சொல்லவும் மினியால எதுவுமே பேச முடியல. பிகாஸ் நம்ம ஹீரோயின் தான் கேரியோட உண்மையான அம்மாங்கிறது அவளுக்குமே தெரியும். தென் நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போதுதான் கேரி நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிடுறான். பாத்தீங்களா டீச்சர், என் பையன் ஒன்னும் இதை ஆரம்பிக்கல, அந்த பையன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஃபர்ஸ்ட் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த பையனுக்கு மேனஸ்னா என்ன, மற்ற குழந்தைங்களை ஹர்ட் பண்ணாம எப்படி பேசணுங்கிறத கத்து கொடுங்க, அதுக்கப்புறம் என் பையனை மன்னிப்பு கேட்க சொல்லலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம சாவேஜா குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறாங்க. தேங்க்யூ, நீங்க மட்டும் வரலன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஆமா நீங்க தானே என்னோட அம்மான்னு குட்டி பையன் கேட்க, ஆமா நான் தான் உன்னோட அம்மா, பட் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு ஹீரோயின் சொல்லவும், சரி அப்ப ஏன் இத்தனை நாளா என்ன பார்க்க வரலன்னு குட்டி பையன் கேட்க, அது ஒரு பெரிய பிரச்சனை, போக போக நீயே புரிஞ்சுப்ப, பட் இத்தனை வருஷமா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனா இதுக்கப்புறம் நீயும் நானும் பிரிஞ்சிருக்க மாட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன், அது வரைக்கும் நான் உன்னோட டாக்டரா இருக்கேன், நீ என்ன டாக்டர் ஆண்டினே கூப்பிடுன்னு ஹீரோயின் சொல்லவும் கேரியுமே ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். இது தெரியாம நான்சி எங்க நம்ம ஹீரோயின் குழந்தைங்களை வச்சு ஹீரோ கூட க்ளோஸ் ஆகிடுவாளோங்கிற பயத்துல ஹீரோவை கவர் பண்றதுக்காக சாப்பாடு ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வந்து அவளே அவ மேல ஊத்திக்கிட்டு, என் ட்ரெஸ் ரொம்ப நனைஞ்சிருச்சு, நான் உங்க வீட்டு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்க அவருமே ஓகேன்றாரு. ஸோ ஏற்கனவே பக்காவான பிளானிங்ல வந்த இந்த மினி பார்த்தோன்னா ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக டவலை மட்டும் கட்டிட்டு வெளியில வரா. ஆனா நம்ம ஆளு பெருசா கண்டுக்கல, இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி போய் விழவும் நம்ம ஆளு நகர்ந்துடுறாரு. மினிக்கு செம்ம பல்பா போயிருது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ தன்னோட வீட்டு மேடு கிட்ட சொல்லி அவளுக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து தரவும் போட்ட பிளான்லாம் நாசமா போச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மினி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறா. ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன மிஸ்டர் ஃபேன், நல்ல வாய்ப்பு கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க போலையேன்னு நக்கலா கேட்கவும் எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அப்ப என் மேலேயும் உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டு கையை பிடிக்கிறா. இதை பார்த்து கடுப்பாகிடுற மினி, ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியான்னு கேட்டு கத்தவும், என்ன மிஸ்டர் ஃபேங், உங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாம கத்திட்டு இருக்கா, இப்படிதான் ஒரு வேலைக்காரி பிஹேவ் பண்ணுவாளான்னு கேட்க, அவங்க ஒன்றும் வேலைக்காரி இல்லை, என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கே பல்பாகிடுது. பட் மினியை இதுல ஜெயிக்க விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேணுக்குனே தான் கழுத்துல இருக்கிற அந்த மச்சத்தை காட்டுறாங்க. அவ்வளோதான், மனசு மாறிடுற நம்ம ஆளு அப்படியே ஹீரோயினை அல்லேக்கா தூக்கி மினியை பார்த்து, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ நீ சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போ, நான் ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்கள மாடிக்கு தூக்கிட்டு வந்து ஹீரோயின் கழுத்துல இருக்கிற அந்த மச்சத்தை பேனாவால இன்னும் பயங்கரமா டார்க் பண்ணி, இப்பதான் இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லவும், நீ என்ன பைத்தியமா, ச்சே உன் கூட இருக்க முடியாம தான் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போலன்னு சொல்லவும், இப்போ எதுக்காக நீ சம்மந்தம் இல்லாமல் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க, சரி வெளியில் மழை வர மாதிரி இருக்கு, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்லவும், புயலோ மழையோ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ ஒரு மனுஷனா பிஹேவ் பண்ண கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மேனேஜர் கால் பண்ணி, நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியே நான் ஹீரோயினை பற்றி நல்லா விசாரிச்சிட்டேன், 8 வருஷத்துக்கு முன்னே உங்கள் உயிரை காப்பாற்றின மினி ஒரு ஆயம்மாவாக வேலை பார்த்துட்டு இருந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினும் படிச்சிருக்காங்க, ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லவும், எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலாக 8 வருஷத்துக்கு முன்னே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்த நம்ம ஹீரோவை காலி பண்ணுறதுக்காக அவங்க ஆப்போனன்ட் பார்ட்டி ஆளுங்களை செட் பண்ணி அவரை கொலை பண்ண அனுப்பியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்ககிட்டே இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோ உயிருக்கு போராடின நிலமையில ஒரு பார்க்கில் படுத்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றி ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடுறதுக்காக போயிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருந்ததுனால தனக்கு உதவி பண்ணது யாருங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதே நேரம் தன்னோட எதிரிகள் கண்ணில் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னே
தான் கழுத்துல போட்டிருந்த ஒரு லாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு அங்கே இருந்து போயிருப்பாரு. அதை யதார்த்தமா அந்த வழியா போன மினி பார்த்துட்டு ஏதோ பணக்கார வீட்டு பொருள் மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பா. ஸோ நம்ம ஹீரோவை விட்டுட்டு வந்த அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஹீரோவும் இருந்திருக்க மாட்டான், அந்த டாலருமே இருந்திருக்காது. தென் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆன நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்புறச்சதான் இந்த மினி புள்ள உங்க டாலரை நீங்க அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்கவும், ஹீரோ லூசு பைய, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்றேன்னு சொல்லி மினியை தான் கூட சிட்டிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். கட் பண்ணா பெரிய டாக்டரா பதவி ஏற்ற நம்ம ஹீரோயின் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாங்க. வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் ஹீரோயினோட திறமைய பத்தி பயங்கரமா புகழ்றத பார்த்து கடுப்பாகிடுற இந்த மினி, ஹீரோயின் 2 குழந்தை பெத்துட்டா, அவ ஒரு ஆன்டி மெட்டீரியல்னு சொல்லி கலாய்க்கவும், ஓ அப்படியா, உங்க அழகுக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது, உங்க பக்கத்துல யார் இருந்தாலும் ரொம்பவே மொக்கையா தெரிவாங்கன்னு சொல்லி அந்த கெஸ்ட் எல்லாம் மினிய பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் பிளாக் கலர் அப்படியே ஸ்டன்னிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவும் மினியே வாய பொளந்துடுறா. ஹீரோயினோட அழகை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினோட பையன் ஜிம்மியும் பொண்ணும் வராங்க. பட் பின்னால இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்கு தன்னோட பையன் மாதிரி தெரியறதுனால வீட்டுல இருக்கிற மேடுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, ரூம்ல கேரிய காணும், ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு எங்கேயோ போயிட்டாரு போலன்னு சொல்லவும், சரி நம்ம பையனும் தன்னோட டாக்டரோட இந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறாரு. அவரை பார்த்துட்டு நம்ம ஜிம்மி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். இவன் தான் பாக்குறதுக்கு அப்படியே கேரி மாதிரி இருக்கான்ல. சோ நம்ம ஹீரோ தன்னோட பையன் போல நினைச்சுக்கிட்டு, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, தன்னை இவர் கேரின்னு நினைச்சுக்கிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிற ஜிம்மி, டாக்டரோட பார்ட்டிக்கு வந்தப்பான்னு சொல்லி சமாளிச்சிடுறான். பக்கத்துல நிக்கிற குட்டி பாப்பாவை பார்த்து, உன்னோட அண்ணா எங்கன்னு கேட்கும்போது, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி குட்டி பாப்பா சமாளிச்சிடுறா. அப்போன்னு பார்த்து கரெக்டா வீட்ல இருந்து எஸ்கேப் ஆன கேரியுமே அந்த பார்ட்டிக்கு வந்துடுறான். எங்கேயுமே ஹீரோ கண்ணில் மாட்டினா பிரச்சனை ஆகிருமோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினை தனியாக அழைச்சிட்டு வந்து, நீ ஏன் என்னோட அட்டென்ஷனை கேதர் பண்ண பார்க்குற, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏற்கனவே எங்கேயோ மீட் பண்ண மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது, உண்மையை சொல்லு, நீ யாரு, நீயா சொல்றியா இல்லை நானா கண்டுபிடிக்கவான்னு ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும், நீங்க எதை பத்தி பேசுறீங்கிறதே எனக்கு புரியலன்னு ஹீரோயின் மழுப்புறா. ஆனா ஹீரோ விடாம உங்களை கிஸ் பண்றேன்னு சொல்லி லிப்ஸ்ல கடிச்சு ரத்தம் வர வச்சிடுறான். அதான் உனக்கு மினி இருக்கால, அப்புறம் எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மினி எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன், அவ்வளோதான், மற்றபடி அவள் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, 8 வருஷமா என் கூட தான் இருந்துட்டு இருக்கா, பட் ஸ்டில் அவளை இன்னைய வரைக்கும் நான் எந்த தப்பான இன்டென்ஷனோடையும் பார்த்ததில்லைன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் தனக்கு டெலிவரி ஆகும்போது மினி தன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கும் நம்ம ஹீரோக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் வெளியில இருக்கிற மினி கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. பட் அவளை வெறுப்பேத்துறதுக்காகவே ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வெளியில போறாங்க. மினியால இதை ஏத்துக்க முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் லிப்ஸ்ல இருந்து ரத்தம் வேற வருதுல. ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாகி நிற்கும் போது, உனக்கு இந்த ட்ரெஸ் சுத்தமா நல்லால, உனக்கு கருப்பு கலர் எடுக்க மாட்டேங்குது, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடாத. பட் ஹீரோயினுக்கு கருப்பு கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு, அவ இந்த ட்ரெஸ்ல பார்க்க தேவதை மாதிரி ஜொலிக்கிறான்னு சொல்லவும், இப்படி பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினோட அழகை பத்தியும் திறமைய பத்தியும் தாறுமாறா புகழ்றத பார்த்து செம்ம கடுப்பாகிடுற மினி தனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கால் பண்ணி, இந்த தப்பு தப்பா அசிங்கமா வீடியோ மாஃபிங்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு வீடியோவை ரெடி பண்ணி இங்க எக்ஸிக்யூட் பண்ண சொல்றா. இது அங்க மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம கேரி ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக மற்ற 2 பசங்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த பார்ட்டியோட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து மினியோட மொபைலை ஹேக் பண்ணிடுறாங்க. அதில் அவன் நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அறகுறையாக ட்ரெஸ் போட்டு சில வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பா. இப்போ அதை அங்கே எக்ஸிக்யூட் பண்ணவும், அவ்வளோதான், இந்த மினி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறா. அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு அவளை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நீ என்ன அசிங்கப்படுத்த நினச்ச, பட் இப்படி உன் தலையில் மண்ணவாரி போட்டுக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோயின் ரொம்ப நக்கலாக பேசுகிறத பார்த்து கடுப்பாகிடுறவ அடிக்க போயிடுறா. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. கோவப்படுறாவ திரும்ப ஹீரோயினை தள்ளி விடும்போது கரெக்டா அங்க ஹீரோ வந்துடவும் ஹீரோயின் பயங்கரமா சீன் போடுறா. டார்லிங், அவளை நம்பாதீங்க, அவ ரொம்ப மோசமானவ, உங்களை ஏமாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு மினி சொல்ல, இங்க நடந்த சில எதிர்பார்க்காத விஷயத்தினால நீ ரொம்பவே டென்ஷன் ஆகிருப்ப, ஸோ நீ பத்திரமா கிளம்பி வீட்டுக்கு போன்னு சொல்லி அவளை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். அப்புறம் அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேரின்னு நினைச்சுக்கிட்டு ஜிம்மியை தான் கூட கூட்டிட்டு போயிடுறாரு. இதை பாக்குற நம்ம கேரி, இதே மாதிரி அம்மாவும் நம்மள கையை பிடிச்சு அழைச்சிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினும் தன்னோட கையை நீட்டி வா போலான்னு கூப்பிடவும், கேரியுமே ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட வீட்டுக்கு போறான். தென் வீட்டுக்கு வந்து நம்ம ஜிம்மி ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு தூக்கம் வருது, கதை சொல்லுங்கன்னு கேட்கவும், வழக்கமா நானி கிட்ட தானே கேட்ப, இப்போ ஏன் என்கிட்ட வந்திருக்குன்னு ஹீரோ கேட்க, நான் உங்க பையன் தானே, நீங்க என்னோட அப்பா தானே, ஸோ எனக்கு கதை சொல்றதுல அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கவும்,
ஏன்னா நம்ம பையன் திடீர்னு இப்படி கரெக்டா பேசுறான்னு புரிஞ்சுக்க முடியாத நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அவனுக்கு இந்த ஸ்னோ ஒயிட் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக ஸ்னோ ஒயிட் காட்டுக்குள்ள போகணும், ஏன் அவளுக்கு அம்மா இல்லையான்னு குட்டி பையன் கேட்க, ஆமா பதவிக்கு ஆசைப்பட்டு அவளோட சித்தி அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ சொல்லும்போது, எனக்குமே ஸ்னோ ஒயிட் மாதிரி அம்மா இல்ல, அம்மா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பேன்ல, நம்ம ஒரு குடும்பமா ஹாப்பியா வாழ்ந்திருக்கலாமேன்னு குட்டி பையன் சொல்லவும், இல்லாத விஷயத்தை நினைச்சு நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு அம்மா இல்ல, எனக்கு அம்மா பாசம் கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோக்கு அவர் மைண்டு ஃபுல்லா ஹீரோயினை பத்தின ஞாபகங்கள் தான். ஸோ ஹீரோயினை பத்தி யோசிக்கும் போது, அப்பா பேசாம நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன, டெலிவரி அப்போ என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு தானே நீங்க சொன்னீங்க, ஸோ எனக்கு நீங்க வேற ஒரு நல்ல அம்மா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றான். உனக்கு தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா, ஏன் இப்படி ரொம்பவே வியர்டா பேசுறேன்னு ஹீரோ கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக என்னை ஒரு டாக்டர் பார்த்துக்கிறாங்களே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்குமே என் வயசில் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்களாம், மேபி நீங்கள் அந்த டாக்டரை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒய்ஃப், எனக்கு ஒரு அம்மா ப்ளஸ் தம்பி தங்கச்சி எல்லாம் கிடைச்சிருவாங்க, அப்புறம் நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லாரும் ஒரே வீட்டில் ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழனால அதுக்கு தான் நான் சொல்கிறேன்னு குட்டி பையன் சொல்லவும், எப்படி நம்ம பையன் நம்ம மனசுக்குள்ளே இருந்ததை அப்படியே வெளிப்படுத்துகிறான், இதுக்கு பேர் தான் ஃபாதர் அண்ட் சன் டெலிபதியோ, பேசாமல் இதை பற்றி ஹீரோயின் கிட்டேயே கேட்டுடலாமான்னு யோசிக்கும் போது, எனக்கு இந்த வீட்டில் தனியாக இருக்க ரொம்ப போர் அடிக்குது, நான் வேணும்னா 2 நாள் டாக்டர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணவான்னு குட்டி பையன் கேட்க, எனக்கு 2 நாள் வெளியில் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு, நான் அங்கே போகிறேன், உனக்கு இப்போ வேணும்னா போய் தங்கிக்கோன்னு ஹீரோ பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஸோ நம்ம ஜிம்மி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் என்ன, ஜிம்மி ஹீரோயின் கேரி குட்டி பாப்பான்னு சொல்லி 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, இத்தனை நாளாக நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்டான மிஸ்டர் ஃபேங் வீட்டுக்குள்ளே வரவும், ஜிம்மியும் குட்டி பாப்பாவும் ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. பட் இது நம்ம கேரிக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க தான் அப்பா இருக்க வேண்டிய இடத்த இவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரோன்னு சொல்லி அவன் கிட்ட பேசாமலே இருந்துடுறான். இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் கேரி கிட்ட பேசும்போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, ஒரு பெரிய விஐபியை துப்பாக்கியால சுட்டுட்டாங்க, நீங்க வந்தா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும், ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோக்கு அந்த கிரிட்டிக்கலான சர்ஜரியை பண்ணி புல்லட்டை வெளியில எடுத்து அவரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட எங்க ஹீரோவோட உயிரை காப்பாத்தினது நான் தாங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா, ஹீரோவோட எதிரிகள் எங்க என்னையும் என்னோட குழந்தைங்களையும் கொன்னுடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஸோ நான் தான் ஹீரோ உயிரை காப்பாத்தினுங்கிறத நீங்க அவர்கிட்டயே சொல்லாதீங்க, கம்ப்ளீட்டா மறைச்சிருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணவும், ஹீரோயினை பத்தின எல்லா டீடைல்ஸையும் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் மறைச்சிடுறாங்க. ஆனா என்ன, தன்னோட உயிரை காப்பாத்தினது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ ரொம்பவே மெனக்கேடுறான். பட் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அவரால் கண்டுபிடிக்க முடியல. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் காயங்கள்ல இருந்து ரெக்கவரான நம்ம ஹீரோ தன்னோட குழந்தைய அழைக்கிறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது, அங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஃபேங்க பார்த்து செம ஷாக் ஆகிடுறான். யார்டா நீன்னு கேட்க, என் வீட்டுக்குள்ள வந்தது நீ, என்ன பார்த்து எப்படி கேட்கலான்னு ஃபேங் சண்டை போடவும், ஹீரோ கோவப்பட்டு அடிக்க போயிடுறான். நல்ல வேலை ஹீரோயின் குறுக்க பூந்து 2 பேரையும் தடுத்துடுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் ஃபேங்கும் பேசிக்கிறத வச்சே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் ஃபேங்குக்கு ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, ரீசெண்டா எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கேன், ஸோ நீ என் பையனை பார்த்துக்கும் போதெல்லாம் என்னையுமே பார்த்துக்கோன்னு சொல்ல, ஓகே நீங்க கிளம்புங்க நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேங்க பேசி அங்கேருந்து சமாளிச்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அவனை பார்த்துக்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா 2 பசங்களும் தான் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களே, ஸோ ஹீரோக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, என்னோட பையன் ஜிம்மிக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, ஸோ இங்க இருந்தா கண்டிப்பா அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டு ஃபேங் கூட அவனை அனுப்பி வச்சுட்டேன்னு பாப்பாவை மட்டும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிவபூஜைக்குள்ள நுழைஞ்ச கரடி மாதிரி மினி அங்க வரவும் ஹீரோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். அவனை கவர் பண்றதுக்காக இந்த மினி ரொம்பவே பாசமா நம்ம கேரிக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணவும் அவன் வேண்டான்னு சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோயின் கொடுக்கும் போது மட்டும் ரொம்ப ஆர்வமா வாங்கிக்கிறான். என்ன இந்த நண்டு சிண்டு கூட நம்மள கலாய்க்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது ஹீரோயின் வேணுக்குனே, மிஸ்டர் காங் எனக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வைக்க முடியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் அழகா சர்வ் பண்றாரு. அப்போ எனக்கும் கொஞ்சம் சர்வ் பண்ணுங்கன்னு மினி கேட்கவும், சாரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் தன்னை ரொம்பவே ஆடா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவை நெடுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மினி ரொம்ப கோவப்படுறா. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தலை சுத்துது, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியாம அவங்க ரொம்பவே தவிக்கிறாங்க. ஆக்சுவலா சில நாட்களுக்கு முன்னே ஹீரோயினை காலி பண்றதுக்காக இந்த மினி அவங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்லோ பாய்சனை தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பா.
ஸோ இப்போ அதுதான் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள ரியாக்ட் ஆகுது. பட் இது எதுவும் தெரியாத நம்ம ஹீரோயினுக்கு ஃபீவர் அடிக்குது போலன்னு சொல்லி அவங்கள கைத்தாங்களா தூக்கிட்டு போய் அவங்க பெட்ல படுக்க வச்சு அப்படியே போர்வெல்லாம் போத்தி விட்டு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் மாறி நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ப்ராமிஸ் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோவோட பிஏ கால் பண்ணி நாளைக்கு ஈவினிங் மெடிக்கல் சொசைட்டி சார்பா ஒரு முக்கியமான ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே இதுக்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்க ஹீரோவுமே அழைச்சிட்டு போறான். அந்த ஆக்ஷனுக்கு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்க இன்னொரு ஃபேமிலியை சேர்ந்த அண்ணாவும் தங்கச்சியும் வராங்க. அந்த தங்கச்சிக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கும் போல. ஸோ நம்ம ஹீரோயின் அவர் கூட ஜோடியா பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்த்து செம்ம காண்டாகிடுறா. அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது மினி கொடுத்த ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறதுனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எழுந்து போயிடுறா. யார் இந்த பொண்ணு, ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோட பார்ட்னர், அதாவது அந்த பொண்ணோட அண்ணன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ பேரு லூசி, அவங்க அண்ணன் பேரு லூசின். தென் ரெஸ்ட் ரூம்க்கு போற வழியிலேயே நம்ம ஹீரோயின் போதால்னு மயங்கிடுறாங்க. பார்த்து பதறி போயிடுற லூசிங், மேடம் உங்களுக்கு என்னாச்சு, ஏதாவது உதவி தேவையான்னு கேட்க, நோ தேங்க்ஸ், நானே ஒரு டாக்டர் தான், நானே என்ன பாத்துக்கிறேன். ஆமா நீங்க யாருன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் ஹீரோவோட பார்ட்னர், என்னோட பேரு லூசிங்னு அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் ரெக்கவர் ஆகி வந்து ஹீரோ பக்கத்துல உட்காடுறாங்க. ஆனா இன்னுமே அவங்களுக்கு மயக்கமா இருக்கிறதுனால இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால தொடர முடியாது. இந்த ஆக்ஷன்ல நிறையவே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பேரை ஏலத்துக்கு விட போறதா சொன்னாங்க. அதை வாங்குறதுக்காக தான் நானுமே வந்திருந்தேன். ஆனா இப்ப இருக்க கண்டிஷன்ல கண்டிப்பா என்னால முடியாது. சோ நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் மயங்கிறவும், அவங்க ஆசைப்பட்ட அந்த மருத்துவ குணம் வாய்ந்த பேரை நம்ம ஹீரோ ஏலத்துக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு போட்டியா அந்த பொண்ணு இருந்தால லூசி, அவளும் விட்டு கொடுக்காம மாத்தி மாத்தி ஏலத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ $500 மதிப்புள்ள அந்த பேரை $500 மில்லியன் வாங்குறான். சாரி தங்கச்சி, நானுமே எவ்வளவோ முயற்சி பண்ணேன், பட் ஹீரோ கூட என்னால போட்டி போட முடியல, இட்ஸ் ஓகே விடு, நெக்ஸ்ட் டைம் நாம பாத்துக்கலாம்னு சொல்லி லூசிங் அவளை சமாதானப்படுத்தி அங்கே இருந்து அழைச்சிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின், அந்த வேற எனக்காக வாங்குனீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோவுமே கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி எவ்வளோ பணம்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறேன்னு சொல்ல ஹீரோ 5 விரலை காட்டவும், ஓ 5 லட்சமானு ஹீரோயின் கேட்க, 5 இல்லம்மா $500 மில்லியன் ஹீரோ சொல்ல, எது இந்த காஞ்சி போன ஒரு துண்டு வேருக்கு $500 மில்லியனானு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இந்த காஞ்சி போன வேருக்கு தான் அங்க ஹெவி காம்படிஷன் நடந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருந்துச்சுன்னா இதை வாங்குறதுக்கு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு அத்தனை பேர் ஏலத்தை இவ்வளவு தூரம் ஏத்தி விட்டு இருப்பாங்கன்னு. சோ இது எனக்கு வர்த்தா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நீயுமே ஆசைப்பட்டுட்ட, அதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் இதை வாங்கிட்டேன்னு ஹீரோ சொல்லவும், ஓகே நான் கேட்டுக்கிட்டதுனால தானே நீங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் இந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன்னு ஹீரோயின் சொல்லவும், அதெல்லாம் தேவையில்லை, நீ என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு, அதுக்கு ஃபீஸா வச்சுக்கோ, அப்படியும் உனக்கு இது மனசு ஏத்துக்கலனா என் பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இதே வீட்டில் செட்டில் ஆகிருன்னு ஹீரோ சொல்ல, ஆசையை பாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும், உடனே ரிப்ளை பண்ணிட்டா எப்படி, நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையா அவன் பதில சொல்லு, நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ வெளியில போயிடுறான். அப்ப லூசி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், ஸோ நாளைக்கு ஈவினிங் இந்த காஃபி ஷாப்புக்கு வான்னு சொல்லவும், போடி வர முடியாதுன்னு ஹீரோயின் மொபைலை தூக்கி போட்டுடுறாங்க. இது தெரியாம அடுத்த நாள் லூசி ரொம்ப நேரமா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வரலங்கிறதுனால கால் பண்ணவும் அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்காம ஹீரோயின் கட் பண்ணி விட்டுடுறாங்க. கோவப்படுற லூசி ஹீரோயினோட அட்ரஸை கண்டுபிடிச்சு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோ வீடு, தன்னோட கிரஷ் வீடுங்கிறதுனால செம்ம கடுப்பாகிடுறா. தென் விசாரிக்கும் போதுதான் ஹீரோவோட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக தான் ஹீரோயின் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிருக்காங்கிற உண்மை தெரிய வருது. இருந்தாலும் தன்னோட கிரஷை விட்டு கொடுக்க முடியாம இந்த லூசி வந்த வேலையை விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தர ரெடியா இருக்கேன், அதுக்கு பதிலாக நீ ஹீரோவை விட்டுட்டு போயிடணும், இதுக்கப்புறம் அவன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லவும், இங்க பாருமா நான் ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாம மருந்து தயாரிக்கிறதுல நான் ஒரு மாபெரும் ஜீனியஸ், ஸோ ஹீரோவோட பாட்டி எனக்கு நிறையவே சேலரி கொடுத்து தான் உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே நான் கண்டினியூ பண்ணா கூட நீ கொடுக்குற காசை விட எனக்கு வருஷத்துக்கு நிறையவே வருமானம் கிடைக்கும், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உன் காசை வாங்கணும், ஆமா நீயுமே ஒரு டாக்டர் தானே, பட் உன் பிஹேவியர் பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கலாய்க்கவும், கடுப்பாகி லூசி கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. சவுண்டு கேட்டு உள்ள வர நம்ம ஹீரோ இங்க என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும் போது அப்படியே பல்ட்டி அடிச்சு, நேத்து நீங்க ஆக்ஷன்ல நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு போன அந்த ரூட்டோட எசன்ஸ் எனக்கு வேணும்,
அந்த எசன்ஸை வச்சு நான் நிறையவே தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க போறேன்னு லூசி சொல்ல ஹீரோயின் நக்கலா சிரிக்கும் போது திரும்ப அவங்களுக்கு மயக்கமா வரவும் பதறி போயிடுற ஹீரோ என்னாச்சுன்னு கேக்குறான். ஹீரோயினால பதில் எதுவும் சொல்ல முடியாததுனால சரி லூசி நீயுமே டாக்டர் தானே வா வந்து ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு ஹீரோ கூப்பிட இதுதான் சம சான்ஸ் ஏதாவது விஷ ஊசி போட்டு இவளை போட்டு தள்ளிடலான்னு சொல்லி லூசி பக்கத்துல போறா. ஆனா ஹீரோயின் நானுமே ஒரு டாக்டர் தான், சோ என்னோட பிரச்சனையை நானே கியூர் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நம்ம ஹீரோ அவங்கள ரொம்பவே கட்டாயப்படுத்தி உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பொசுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுற, எப்போதுமே வீக்கா இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்கும்போது உண்மையை சொல்லணும்னா யாரோ எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா என் பிளட் வெசல்ஸ்ல கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எவ்வளோதான் தடுத்தாலும் என்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் அந்த வேற ஆப்ஷன்ல இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த எசன்ஸை வச்சு இந்த ஸ்லோ பாய்சனை முறியடிக்கிறதுக்கான மாத்து மருந்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் கடந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் மாத்து மருந்து கண்டுபிடிச்சி அதை எனக்குள்ள செலுத்திக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிடுவேன்னு ஹீரோயின் சொல்றா. சரி உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தது யாருங்கிறத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹீரோ கேட்க எனக்கு நல்லா தெரியும், பட் நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறாங்க. எல்லாம் ஓகே தான், பட் உன் கண்டிஷனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இன்னைக்கு உன் கூட இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா? உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பட் ஒரு பாதுகாப்புக்காக உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா டக்குன்னு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்ல, ஸோ நீ இந்த ஸ்லோ பாய்சன்ல இருந்து ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நான் உன் கூட இங்கேயே ஸ்டே பண்ணிக்கவான்னு ஹீரோ கேட்கவும் ஹீரோயினுமே பெர்மிஷன் கொடுத்துடுறா. ஆனா என்ன நம்ம ஹீரோயினுக்கு தூக்கத்துல கைய காலை தூக்கி போடுற வியாதி இருக்கும் போல. ஸோ தூங்குன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவை தாறுமாறா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவா இதுதான் சாக்குன்னு சொல்லி சந்தோஷமா என்ஜாய் பண்றாரு. ஆனா என்ன எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாள் இந்த லூசி புள்ள ஹீரோக்கு கால் பண்ணி என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு பென்ட்ரைவை காணும், யாரோ திருடிட்டாங்க, அதுல தான் நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தின சீக்ரெட்ஸ் அப்புறம் அடுத்தடுத்த பிளான்ஸ் எல்லாமே இருக்கு, ஸோ நீ உடனே கிளம்பி வான்னு சொல்லவும் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறான். பட் அதுக்குள்ள அங்க இருக்கிற மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்க நம்ம ஹீரோயின் தான் திருடி இருப்பான்னு அவன் மேல சந்தேகப்படவும் லூசி ஆளுங்களை அழைச்சிட்டு போய் நம்ம ஹீரோயினை அக்யூஸ் பண்றா. எவிடன்ஸ் இல்லாம இப்படி என்ன சந்தேகப்படுறதுக்கும் என்ன அக்யூஸ் பண்றதுக்கும் என் ஆபீஸ்ல வந்து சர்ச் பண்றதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஹீரோயின் சட்டம் பேசவும் ஓ அப்படியா சரி அப்போ உன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நம்ம மேலதிகாரிகளுக்கு முன்னால நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லி இந்த லூசி மெடிக்கல் கவுன்சில்ல இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றா. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற மற்ற எல்லா எம்ப்ளாயிஸுமே நம்ம ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தாறுமாறா நம்ம ஹீரோயின் மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா சர்வேலன்ஸ் கேமராவையும் ஆஃப் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்படி அந்த பென்டிரைவ் காணாம போச்சு, யார் அதை திருடினாங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே இருக்காது. இதை மினிப்புள்ள தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை கண்ட மேனிக்கு கோத்து விட்டுடுறா. கடுப்பாகிடுற ஹீரோயின் நான் அந்த பென்டிரைவை திருடலங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இல்லைனாலும் யார் அதை திருடி என் ரூம்ல வச்சாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி தன்னோட ஆஃபீஸ்குள்ள செட் பண்ணியிருந்த கேமரால ரெக்கார்ட் ஆகி இருந்த ஃபுட்டேஜை பிளே பண்ணி காட்டினா அது வேற யாரும் இல்ல மினி தான் அந்த பென்டிரைவை திருடி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் டேபிள்ல வச்சிருப்பா. அவ்வளோதான், சோலி முடிஞ்சிருச்சு, தொக்கா மாட்டிக்கிறா. ஆக்சுவலா மினிக்கிட்ட இந்த பென்டிரைவை கொடுத்து ஹீரோயின் ரூம்ல வைக்க சொன்னது லூசி தான். இனி தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் கையில பென்டிரைவை கொடுத்து ஹீரோயின் ரூம்ல வைக்க சொல்லி அவ மேல பொய்ப்பழி போட சொன்னது லூசி தான்னு மாட்டி விட்டுறவும் ஹீரோயின் மேல இருக்கிற கோபத்துல அவளை மாட்டி விட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்காக தான் மினி இந்த எல்லா ஃப்ராட் வேலையும் பார்த்திருக்கா. மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி லூசி பல்ட்டி அடிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் நான் அந்த பென்டிரைவை திருடல, மினி தான் அதை திருடிட்டு வந்து என் டேபிள்ல வச்சாங்கிறதுக்கான எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. பட் லூசி தான் தாங்கிட்ட கொடுத்து ஹீரோயின் டேபிள்ல வைக்க சொன்னாங்கிறதுக்கான எவிடன்ஸ் நம்ம மினி கிட்ட இல்லாததுனால ஹீரோவோட ஆளுங்க அவளை லாக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், மினியோட சாப்டர் க்ளோஸ். ஆனா நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னே என் உயிரை காப்பாத்தினது மினி தான். ஸோ இப்போ அவ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்ன இருந்தாலும் அவ என்னோட உயிரை காப்பாத்திருக்கான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படவும் சரி அப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு, எப்படி அவளை மீட் பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேட்குறா. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது மினி தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி என்னோட உயிரை காப்பாத்தினா. ஸோ நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருந்ததுனால தான் என் கூட சிட்டிக்கு அழைச்சிட்டு வந்து அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்தேன்னு ஹீரோ சொல்லவும் ஓ அப்படியா சரி, அப்ப கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னே நீ இந்த இடத்துல இத்தனாம் தேதி இப்படிதானே அடிபட்டு கிடந்தேன்னு ஹீரோயின் கேட்க ஆமா கரெக்ட், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆட லூசு பயலே, அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்ல இருந்து உன்னை மீட்டு உன் உயிரை காப்பாத்தினதே நான் தான், நம்ப மாட்டீல? அன்னைக்கு நீ கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருந்த, முக்கியமா உன் லெஃப்ட் சைடு கண்ணுக்கு மேல இருக்க புருவத்துல செம்ம காயம் பட்டிருந்தது. ஸோ நான் கக்காஷி சென்சாய் மாதிரி அதை சுத்தி உனக்கு கட்டு போட்டிருந்தேன். அப்புறம் நம்ம ஹீரோக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டு இருந்துச்சோ அந்த எல்லா ஸ்பாட்டையும் ஹீரோயின் கரெக்டா சொல்லவும் செம்ம ஷாக் ஆகிடுற நம்மால.
அப்ப 10 வருஷத்துக்கு முன்ன என் உயிரை காப்பாத்துனது நீதானா, மினி இல்லையா? இத்தனை நாளா அவ சொன்ன எல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருந்தேனே. நான் இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் எனிவே, எனக்கு என்னமோ உன்னை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். இப்பதான் அதுக்கான உண்மையான ரீசன் என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ மட்டும் அன்னைக்கு என்ன கரெக்டான நேரத்துல காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு நான் மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடாத, என் கூடயே இருன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றதுனால ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது லூசி கால் பண்ணி தன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. ஸோ நம்ம ஹீரோ, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை நான் ரிவீல் பண்ண போறேன், அதனால நீயுமே என் கூட இந்த பார்ட்டிக்கு வந்தாகணும்னு சொல்ல ஓகேன்னு ஒத்துக்கிற நம்ம ஹீரோயின் குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. எனக்கும் உங்க கூட அந்த பார்ட்டிக்கு வர ரொம்ப ஆசையா இருக்கு. கேரி இதுக்கு முன்னே இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு பதிலாக என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு ஜிம்மி கேட்க ஹீரோயின் அவனுக்கு கேரி மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு ஹீரோ கூட அந்த பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்படியும் உங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜோடியா வந்திருக்கிறது லூசிக்கு சுத்தமா பிடிக்கல. தான் தங்கச்சி இப்படி அப்செட்டா இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத லூசி, சரி பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க நீங்க என் தங்கச்சிக்கு என்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ தன்னோட கிஃப்ட்டை தராரு. லூசி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுவே ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, நாங்க திடீர்னு இந்த பார்ட்டிக்கு ரெடியாகி வந்ததுனால என்னால கிஃப்ட் எதுவும் வாங்க முடியல. பட் இப்ப லூசி தன்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கேரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க ஜிம்மியும் சேர்ந்து வயலின் வாசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கு மேல லூசியோட அம்மா அப்பா, உன்னை பத்தி நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம், பட் நீ இவ்ளோ திறமையான பொண்ணா இருப்பன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவளுக்கு நிறையவே வெகுமதி, அதாவது காசு அப்புறம் கிஃப்ட் எல்லாம் தராங்க. என்னதான் அது லூசியோட பர்த்டே பார்ட்டியா இருந்தாலும் இப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம ஹீரோயினுங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை பத்தி தாறுமாறா புகழ்ந்து தள்ளுறாங்க. அவ்வளோதான், லூசி செம்ம காண்டாகிடுறா. தன்னோட தங்கச்சி இப்படி பொறாமப்படுறத லூசியோட அண்ணன் லூசிங்காலையுமே புரிஞ்சுக்க முடியுது. பட் ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு சம்திங் ஏதோ மாதிரி ஃபீல் ஆகவும் யாரா இருப்பான்னு சொல்லி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். தென் நம்ம ஹீரோ, மைசன் உனக்கு வயலின் வாசிக்க தெரியுங்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு கேட்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப்புன்னு சொல்லி வீட்டுக்கு வராம வெளியிலேயே சுத்திட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி என்னை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும்? இது மட்டும் இல்ல, இன்னும் என்கிட்ட நிறையவே திறமை இருக்கு. ஸோ நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் என்னை பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு கேரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க ஜிம்மி சொல்லி சமாளிச்சிடுறான். இங்க லூசி பார்த்தோம்னா என்ன இந்த ஹீரோயின் ஹீரோ மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. எப்படி அவளை பீட் பண்ணி திரும்ப நம்ம ஹீரோ மனசுல இடம் பிடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் கால் பண்ணி, நானும் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோயின் உனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குற மாதிரி தெரியுது, இது எல்லாத்துக்குமே விதி தான் காரணம். பிகாஸ் இப்ப நீ ஹீரோயினோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்க. நான் ஒரு கதை சொல்லவா? சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு குட்டி பொண்ணு காணாம போயிட்டா. அவளோட அம்மா அப்பா பல வருஷங்களுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்க கண்டுபிடிச்சது அவங்க ஒரிஜினல் பொண்ணு இல்ல, நீதான். தன்னோட பொண்ணு கொஞ்சம் பெரியவளாயிட்டதுனால அடையாளம் தெரியாம ஒன்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சோ அன்னைக்கு தொலைஞ்சு போன உன் பேரண்ட்ஸோட உண்மையான பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான். அவளோட வாழ்க்கையை தான் இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ ஒரு வேளை இந்த உண்மை உன் பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உன்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாங்க. பட் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையவே கடைசி வரை நிரந்தரமா வாழணும்னா நான் சொல்றத கேளுன்னு மிரட்டுறான். ஆக்சுவலா இந்த விஷயம் லூசிக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் காணாம போன பொண்ணு திரும்ப வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு தான் இத்தனை வருஷமா பேரண்ட்ஸை ஏமாத்திக்கிட்டு இவங்க வீட்லயே நல்லா செட்டில் ஆகிட்டா. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து பழசெல்லாம் சொல்லி காட்டி மிரட்டவும் ரொம்ப பயந்து போயிடுறா. இருந்தாலும் தான் மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வழக்கத்துக்கு மாறா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்டையும் பிரதர் கிட்டையும் ரொம்பவே பாசமா பழகுறா. என்ன நம்ம தங்கச்சி யூஸ்வலா இப்படி இருக்க மாட்டாளே, திடீர்னு பாசமலைய பொடிரா, சம்திங் ஃபிஷிங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம அண்ணங்காரன் தங்கச்சிக்காரிய கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லூசியோட ஃபேமிலியை வீட்டுக்கு டின்னர் சாப்பிட இன்வைட் பண்றாங்க. எப்படியாவது போக விடாம தடுத்துடலான்னு லூசி எவ்வளவோ முயற்சி பண்றா. பட் ஹீரோயினை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா நாம போய் தான் ஆகணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா லூசியையும் லூசிங்கையும் புடிவாதமா அழைச்சிட்டு போறாங்க. ச்சே, என்ன இது? என்னதான் நம்ம இவங்களெல்லாம் பிரிக்க முயற்சி பண்ணாலும் இந்த விதி விட மாட்டேங்குதே. ஏற்கனவே அம்மாக்கும் அப்பாக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதுல அவ தான் இவங்களோட உண்மையான பொண்ணுன்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள அடிச்சு வெளியில துரத்திடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. வழக்கம் போல அந்த மர்ம நபர் கால் பண்ணி, நான் சொன்ன வேலையை நீ இன்னும் முடிக்கல, இப்படியே போயிட்டு இருந்தா நான் கூடிய சீக்கிரம் உண்மைகளை உன் பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன். உனக்கு நான் இப்ப லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மா அப்பா கம்பெனியோட எல்லா பிசினஸ் சீக்ரெட்ஸையும் எனக்கு நீ சொன்னீனாதான் நான் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதே நேரம் எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல உனக்குமே நான் ஷேர் தரேன், 2 பேருமே வாழ்க்கையில செட்டில் ஆகிடலான்னு அந்த மர்ம நபர் சொல்லவும்,
இத்தனை நாளா தன்னை பாசமா வளர்த்துட்டு இருந்த ஃபேமிலிக்கு எப்படி நாம துரோகம் பண்றது, இது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி லூசி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. இதை பார்த்துடுற அண்ணங்காரன் ரீசெண்டா நம்ம தங்கச்சியோட பிஹேவியர் எதுவும் சரியில்லை, அதே நேரம் இப்ப அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா, அவன் என்னன்னா பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன், நீ அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னவா இருக்கும்னு பயங்கரமா யோசிச்சு லூசியோட தலைமுடி எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தந்துடுறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அந்த ஆக்ஷன்ல வாங்கிட்டு வந்த வேற வச்சு நம்ம ஹீரோயின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைல, அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. பாப்பாவுமே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிடுறா. தென் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் வந்துடுது. லூசி தன்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் இல்லைங்கிற உண்மை தெரிய வந்ததும் அண்ணங்காரன் ரொம்ப அப்செட் ஆகிடுறான். எங்க இந்த விஷயம் தன்னோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா மனசுடைஞ்சு போயிடுவாங்களோன்னு சொல்லி எப்படி இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் போதுதான் லூசி நம்ம ஹீரோயினை பார்த்து அடிக்கடி பொறாமப்பட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் யாரு, அவ எங்கே இருந்து வந்திருக்காங்கிற எல்லாத்தையுமே விசாரிக்கும் போதுதான் பல வருஷங்களுக்கு முன்ன இவனோட பேரண்ட்ஸ் அவன் தங்கச்சியை தொலைச்சாங்கள, அந்த கிராமத்துல தான் ஹீரோயின் படிச்சிருக்கா, அங்கதான் வளர்ந்துருக்காங்கிற உண்மை தெரிய வந்ததும் சந்தேகப்படுற அண்ணங்காரன் ஹீரோயினுக்கே தெரியாம அவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் தன்னோட பயாலஜிக்கல் சிஸ்டருங்கிற உண்மை தெரிய வருது. சோ இத பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலான்னு அவளை வீட்டுக்கு இன்வைட் பண்றான். ரீசெண்டா அண்ணா தாங்கிட்ட சரியா பேசுறது இல்ல, எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு, மேபி அவருக்கு உண்மை தெரிஞ்சு போயிருக்குமோன்னு பயந்துடுற இந்த லூசி ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வந்து அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்புறம் என்ன, இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட வேண்டியதான்னு சொல்லி தண்ணியில விஷத்தை கலந்து வச்சிடவும் தெரியாதனமா அண்ணங்காரை எடுத்து குடிச்சிட்டு மட்டையாகிடுறான். உயிருக்கு போராடிட்டு இருக்கவன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோயின் கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் அண்ணனுக்கு இப்படி ஆகிடுச்சு. சோ ஹீரோயின் தான் அவனை கொல்றதுக்காக தண்ணியில விஷத்தை கலந்துருக்கான்னு சொல்லி லூசி ஹீரோயினை மாட்டி விட்டுறா. பட் இதை பேரண்ட்ஸ் யாரும் நம்ப மாட்டாங்க. பிகாஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணுங்கிறதுனால கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற அண்ணன் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட இதை பத்தி கேட்டு விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லிடவும் எங்க உண்மை தெரிய வந்துச்சுன்னா வசமா மாட்டிப்போமோன்னு சொல்லி லூசி ரொம்ப பயப்படுறா. அதே நேரம் இவ கொடுத்த விஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அண்ணங்காரம் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் அந்த நிறையவே மருத்துவ குணம் வாய்ந்த வேர் இருக்குல்ல, ஈவன் இதுக்கு முன்ன மினி தனக்கு கொடுத்த விஷத்தையும் இதை வச்சுதானே முறியடிச்சாங்க. சோ அந்த வேர்ல இருந்து அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்காக மருந்து தயாரிக்கிறா. ஆனா அது கொஞ்சம் லேட்டா தான் வேலை பார்க்கும், அண்ணன் கண் விழிக்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும்னு சொல்லவும் இந்த கேப்ல எப்படியாவது அவனை போட்டு தள்ளிட்டு உண்மையை அப்படியே மறைச்சிடலாம், ஹீரோயின் மேல பழிய போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பிளான் பண்ற இந்த லூசி, சாரி அண்ணா என்ன மன்னிச்சிரு, நான் உன் பயாலஜிக்கல் சிஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சுமே நீ என்கிட்ட பாசமா தான் இருந்த, ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது, அதான் ஹீரோயின் வந்துட்டால, மேபி அம்மா அப்பாவுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன துரத்தி விட்டுட்டு அவளை தான் இந்த வீட்டோட ஹையரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, என்னால அதை ஏத்துக்க முடியாது. சோ இப்ப நான் ஒன்ன கொண்டுட்டேன்னா உண்மை அப்படியே மறைஞ்சிரும், நானுமே கடைசி வரை நம்ம அம்மா அப்பாவுக்கு பொண்ணா இருந்துருவேன்னு சொல்லி அண்ணனை கொல்றதுக்காக இன்ஜெக்ஷன் போட போகும்போது கரெக்டா அவன் எந்திரிச்சிடுறான். ஆக்சுவலா இவனுக்கு பெருசா எந்த இம்பாக்டும் இருக்காது. பட் லூசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா கோமால இருந்த மாதிரி நடிச்சிருப்பான். இதுக்கு நம்ம ஹீரோயினுமே உடந்த. சோ இவங்க ரெண்டு பேரும் பக்காவா பிளான் போட்டு லூசியை கையும் களவுமா புடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவ நான் தான் அண்ணாவுக்கு விஷம் கொடுத்தங்கிறத ஒத்துக்கவே மாட்றா. அப்போதான் நம்ம ஹீரோயின், உங்க வீட்ல இருக்க லிவிங் ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜை நான் செக் பண்ணி பார்த்தேன், உன்னோட அண்ணா தண்ணி குடிச்ச அந்த கிளாஸை நான் தொடக்கூட இல்ல, அப்புறம் எப்படி நான் அதுல விஷத்தை கலந்திருப்பேன்னு நீ இப்ப சொல்றேன்னு கேட்கவும் லூசியால எதுவும் ரிப்ளை பண்ண முடியல. ஆனா என்ன, அதான் வசமா மாட்டிக்கிட்டால, உண்மையை சொல்லு, எதுக்காக இப்படி பண்ணன்னு சுத்தி இருக்க எல்லாருமே ரவுண்டு கட்டி விசாரிக்கும் போதுதான் அவ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இத கேட்கும் போது அவளோட பேரண்ட்ஸுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே நேரம் சந்தோஷமாவுமே இருக்கு. சோ தன்னோட பயாலஜிக்கல் டாட்டரான நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு லூசிக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த ஃபேமிலி ஒன்னா சேர்ந்ததுனால அம்மா அப்பா அண்ணா தங்கச்சின்னு சொல்லி பாசம் மலைய பொழிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட 6 வருஷத்துக்கு முன்ன, அதாவது அன்னைக்கு நம்ம ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த அக்லியான பொண்ணு நான் தான். அப்ப நான் ஒரு மிஷன்ல இருந்ததுனால முகத்தை மறைக்கிறதுக்காக மாஸ்க் போட்டிருந்தேன். அப்போதான் அன்எக்ஸ்பெக்டடா நம்ம 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸ் நடந்தது. நானுமே பிரெக்னன்ட் ஆனேன், 3 குழந்தைங்களை பெத்தெடுத்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா ஜிம்மிய, அதாவது உண்மையான கெட்டப்ல காட்டவும் ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். அப்ப நிஜமாவே இவங்க 3 பேரும் என்னோட குழந்தை தானான்னு கேட்க, சந்தேகம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்ல, வேண்டாம் வேண்டாம், கேரியும் ஜிம்மியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க, சோ இவங்க 3 பேருமே என்னோட குழந்தைங்க தான், ஃபைனலா நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபேமிலி வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப குஷி ஆகிடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுக்கு பேரண்ட்ஸும் அண்ணாவும் கிடைச்சிட்டாங்க, ஹீரோக்குமே ஃபேமிலி கிடைச்சிருச்சு இல்லையா. சோ குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செம்ம குதூகலமா இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட அப்பா, திடீர்னு நம்ம மனசு எப்படி வேணா மாறலாம், சோ இப்பவே நான் நம்ம கம்பெனி ஃபேமிலியில இருக்கிற சொத்துக்கள்ல இருந்து 20% லூசி பேர்ல எழுதி வைக்கலான் இருக்கேன்னு சொல்றாரு.
ஆமா, என்ன இருந்தாலும் அவளுமே நம்ம பொண்ணுதான்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவும் அண்ணாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் இது பிடிக்காத லூசி, இத்தனை நாளா நான் இந்த ஃபேமிலிக்கு ஒரே பொண்ணா இருந்தேன். பட் இப்ப ஹீரோயின் வந்ததை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. போனா போதுன்னு 20% ஷேர் கொடுக்க நீங்களாம் யாரு? இப்ப நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாளா அந்த மர்ம நபர் கம்பெனியை பத்தின சீக்ரெட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாருல, அதை அவருக்கு அனுப்பி வச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் அப்பா கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே ஒரே நாள் நைட்ல டோட்டலா டவுன் ஆகிடுது. பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிறவும் பாவம் அந்த மனுஷனுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல, அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடுறாரு. புதுசா அந்த ஃபேமிலிக்குள்ள வந்த நம்ம ஹீரோயினால தான் இந்த எல்லா பிரச்சனையும், அவளால தான் கம்பெனி ஷேர்லாம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவளை பத்தி கண்ணா பின்னான்னு தாறுமாறா விமர்சிக்கவும், இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் தான் அண்ணா கூட சேர்ந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றா. லூசி ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு தன்னோட ஆளு ஒருத்திய ரிப்போர்ட்டர் மாதிரி ரெடி பண்ணி அழைச்சிட்டு போறா. இங்க இருந்து லூசி ப்ளூடூத் மூலமா அவளுக்கு சில பல கேள்விகளை எடுத்து கொடுக்கவும் அந்த பொண்ணுமே கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதிராக நிறையவே குற்றச்சாட்டுகள் அப்புறம் சரமாரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறா. பட் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணாவும் சேர்ந்து டான்னு பதில் சொல்றதுனால கடுப்பாகிற லூசி, இல்ல நீ ஒரு ஃப்ராடு, இவங்க எல்லாரையும் ஏமாத்தி தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்த, நீ ஒரு பணத்தாசை பிடிச்ச பேய், அதனாலதான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்கிற உண்மையை மறைச்சிட்டு நீ ஹீரோ கூட பழகுன. இப்ப அவன் உன்னை கம்ப்ளீட்டா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லி அவன் கூட ஒரு ஃபேமிலி ஆயிட்ட, நீ ரொம்பவே கெட்ட பொண்ணுங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டுறச்ச ஹீரோயின் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க ஆளுங்க லூசியை லாக் பண்ணிடுறாங்க. நீ பண்ணிட்டு இருக்க இந்த கோல்மாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணா உன்னை கண்மூடித்தனமா நம்பலாம், ஆனா நான் என்னைக்குமே உன்னை நம்பினதில்ல. அதுக்கு காரணம் உன்னோட பிஹேவியர். ஆக்சுவலா உனக்கு 20% ஷேர் கொடுக்க சொல்லி ஐடியா தந்ததே நான் தான். உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே என்னோட பிளான். என்னோட அப்பா அம்மா அண்ணா எல்லாரையும் நீ உண்மையா தான் நேசிக்கிறியா, அவங்க மேல மரியாதை வச்சிருக்கியாங்கிறத செக் பண்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். ஆனா நீ கேவலம் பணத்துக்காக ஆசைப்பட்டு இத்தனை நாளா உன்னை வளர்த்துட்டு இருந்தவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டீல. ஆனா அதுல எந்த யூஸும் இல்ல. பிகாஸ் நீ இப்படிலாம் பண்ணுவங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கம்பெனியை பத்தின எல்லா சீக்ரெட்ஸையும் மாத்தி வச்சேன். பாவம், இது கூட தெரியாம நீ அந்த எல்லா ப்ராஜெக்டையும் உன்னோட ஃப்ரெண்டான அந்த மர்ம நபருக்கு அனுப்பி வச்சுட்ட. அவனுமே அதை உண்மைன்னு நம்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். பட் உண்மையா நம்ம அப்பா கம்பெனிக்கு எந்த லாஸுமே ஏற்படல. உன்னை நம்ப வைக்கிறதுக்காக தான் அவர் அப்படி நடிச்சாரு. இப்ப அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா? நீ உண்மையான ப்ராஜெக்ட் நம்பி கொடுத்தீல, அந்த மர்ம நபரை போலீஸோட போய் அரெஸ்ட் பண்ணிருப்பாருன்னு சொல்லவும் நமக்கு அப்படியே விஷுவல் காட்டுறாங்க. அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் அப்பாவோட பிசினஸ் எதிரி தான். எப்படியாவது ஹீரோயின் அப்பாவை பழி வாங்கி அவரை டவுன் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க ஃபேமிலியை பத்தி விசாரிச்சிருக்கும் போது இந்த உண்மை தெரிய வந்திருக்கும். சோ வளர்ப்பு மகளான லூசியை வச்சு காய் நகர்த்திருப்பாரு. பட் இப்ப அது எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடுச்சு. ஃபைனலா பேராசை பிடிச்சு போய் இந்த லூசி பண்ண எல்லா காரியத்துக்கும் தண்டனை அனுபவிக்கிறா. ஈவன் கம்பெனியை பத்தின முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாம் திருடி வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவும் போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயில வச்சிடுறாங்க. அவ்வளோதான், ஒரு வழியா எல்லா பிரச்சனைக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட முன்னிலையில நம்ம ஹீரோயின் அண்ணாவோட தலைமையில நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்குது. இத பார்த்து அந்த மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது.